கடைசியில அந்த மலை கிராமத்துல என்ன நடந்துச்சுன்னு நீயே பார்த்தல்ல. ஞாபகம் இருக்கு. இத பாரு, ஏதோ செண்பகம் இருந்ததுனால அன்னைக்கு உன்னை காப்பாத்தினாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னை எப்படி நான் டூருக்கு அனுப்ப முடியும்? வீட்டுக்குள்ளேயே உன்னை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி சுடர் உன்னை டூருக்கு அனுப்புவேன்? என் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க அபி. இத பாரு சுடர், கொஞ்சமாச்சும் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு பாதுகாப்பு இல்லாம தனியாலாம் உன்னை எங்கேயுமே அனுப்ப முடியாது. நான் தான் தனியாவே போலே அபி. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, என் மிஸ் எல்லாம் வராங்க. அப்புறம் என்ன? இல்ல சுடர், அவங்க உன்னை பாத்துக்க தான் முடியும், பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. நானும் விஜிகாவும் இல்லாம நீ எங்கேயும் போகவும் முடியாது, போகவும் கூடாது. புரியுதா? ப்ளீஸ் அபி, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஒன்லி ஒன் டைம் ப்ளீஸ். சுடர், நான் ரொம்ப பொறுமையா உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத. வேண்டானா விட்டுரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு உனக்கு ஆசையா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கு. நான் எப்படி உன்னை அனுப்ப முடியும்? ப்ளீஸ் சுடர், நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. உன் நல்லதுக்கு தான். அப்ப நான் டூருக்கு போகல, பிக்னிக்கு போகல, எங்கேயுமே போகல, போதுமா? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என்னை எல்லாருமே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆசையா இருக்காதா? நான் மட்டும் போகாம இருக்கணுமா? சொன்னா கேளு சுடர், என்னால எதுவும் பண்ண முடியாது. சாரி. நான் தான் நீ என்ன சொன்னாலும் கேக்குறல்ல. உன்னை அம்மானோ கூப்பிட கூடாதுன்னு சொல்ற, நான் அபின்னு தானே கூப்பிடுறேன். என் அப்பா யாருன்னு கேட்க கூடாதுன்னு சொன்ன, நானும் கேட்கவே இல்லை. இப்ப நான் சொன்னா மட்டும் நீ வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்க. அப்ப நான் பாவம் இல்லையா? ஏண்டி இப்ப இவ்ளோ வாய் பேசிட்டு இருக்க? நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான், என்ன கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். நான் எதுவும் சொல்ல வேணாம், நான் உன் பேச்சுக்கு அவன் கூட நான் பேச மாட்டேன். ஏய் நில்லு சுடர். என்னக்கா இவ இப்படி பேசிட்டு போறா? குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா அபி. அவ அறிவும் வளருது, சிந்தனையும் வளருது. அதான் அவ இப்படியெல்லாம் பேசிட்டு போறா. நாம தான் இனிமே அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். பாவம்க்கா, அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் முதல்ல சமாதானப்படுத்துறேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த சமயத்துல நீ என்ன பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. நீ போகாத, எதுவும் பேசாத. நானே போய் பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். சரி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. உடனே போய் பாருங்க, அழ போறா. சரி, நான் போய் பாக்குறேன். சரி.